ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோட ஒரு மெமரிஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இருக்க கோட்டை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் இங்கே ஒரு 2.5 இயர்ஸாக படித்தேன். இப்போது 10 to 12 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன். எங்கள் ஃபாதர் திடீர்னு அப்ராட் கிளம்பிட்டனால நாங்கள் எங்கள் ஊரில் நானும் அம்மாவும் மட்டும் இருந்தோம். அக்கா கூட காலேஜ் ஸ்டடீஸ்க்காக சேலமில் தான் இருந்தாங்க. அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேலம் தான். ஸோ நம்மளும் சேலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைமில் நாங்கள் சேலம் வந்துட்டோம். அப்போ வந்தப்போ நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் இன் பிட்வீனில் வந்தனால எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. இந்த இடத்துல இங்கிலீஷ் மீடியமும் இருந்துச்சு இந்த ஸ்கூலில். ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் படிக்கும்போது இந்த ஸ்கூலில் இந்த சத்துணவு திட்டம்லாம் கிடையாது. ஒரு சின்ன கேன்டீன் இருக்கும். அதுவும் நியூ பில்டிங்கில் இருக்காது, ஓல்டு பில்டிங்கில் தான் இருக்கும். இப்போ வந்திருக்க பில்டிங் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. நான் படிக்கும்போது 12th வரைக்குமே பேக் சைடில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர் ரூமும் ஸ்டாஃப் ரூமும் மட்டும்தான் இருக்கும். இப்போ அப்படியே மாறி போச்சு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் உட்கார்றது, பார்த்தது எல்லாமே எனக்கு நான் படித்த போது அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்களேன், சத்துணவு திட்டத்தில் நல்ல சூடாக சாப்பாடு குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு முட்டை வச்சு பொரியல்னு ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. அவங்க ஹாப்பியாக வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. இது எல்லா கிட்ஸும் வாங்கி சாப்பிடல, ஃபியூ கிட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் என்னோடய 2வது பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே எல்லாருமே என் பாப்பா கூட விளையாண்டாங்க. ஸ்டாஃப்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே என்னோடய பாப்பா கூட விளையாண்டாங்க, தூக்குனாங்க, கொஞ்சினாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் படிக்கும்போது ஸ்டாஃப் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. போய் அவங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்குறதுனா கூட ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. வாடா போடான்னு பிள்ளைங்கள பேசுகிறாங்க, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பில்டிங் தான் நான் படித்த பில்டிங். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.